சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அந்தரர் போற்றி ஏற்றும் ஆலமாநகருளானை சிந்தனை செய்வார்க்கென்றும் சிறந்திடும் மாசிலானை மந்திர முதலாயெல்லாம் அழியருள் மாசிலானை சுந்தர கணேசனும் தூயனை போற்றி வாழ்வாம் சுற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றினில் போற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைத்து பக்த பெருமக்களுக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் மாத்தூர் கிராமம் ஆலமாநகரெனும் ஆலாம்பாளையத்திலே 400 ஆண்டுகளாக எழுந்து அருள்பாலி தரக்கூடிய ஸ்ரீ சுந்தர கணேசர் அமிர்தகுஷாம்பிகா சமேத அமிர்தலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்தை பற்றி ஒரு சிறிய ஒளிப்பதிவு. நமது ஊர் வடக்கே பருகூர் மலைசூழ, தெற்கே காவிரி நதிகளோட இதன் மத்தியிலே அழகுற அமைந்த இந்த ஆலாம்பாளையத்திலே நமது பெரியோர்களால் சுந்தரகணேச மடாலயம் எனும் மடாலயம் நிறுவப்பட்டு இந்த மடாலயத்திலே சுந்தரகணேசர் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வந்தார்கள். இந்த விநாயகப் பெருமான் வழிபாட்டிலே நமது இந்து மதத்திலே சண்மதங்கள் என்று சொல்லக்கூடிய 6 மதங்களிலே காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம் என்று சொல்லக்கூடிய 6 மதங்களிலே காணாபத்தியம் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி வழிபாடுகள் இந்த சுந்தரகணேச மடாலயத்திலே நடைபெற்று வந்தது. அப்படியாக முதலிலே விநாயகப் பெருமானை வைத்து இந்த மடாலயம் ஆரம்பிக்கப்பட்டு விநாயகப் பெருமானுக்கு பிரீத்தியான நாட்களில், அதாவது சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்திகளெல்லாம் இங்கே வெகு விமர்சையாக 1000 பழங்களை கொண்டு பஞ்சாமிர்தம் செய்து அதை அபிஷேகம் செய்து பஜனைகள், தினப்பஜனை, பாதப்பஜனை போன்ற பஜனைகளெல்லாம் செய்து நமது ஊர் அடியார் பெருமக்கள் இந்த மடாலயத்திலே விநாயகப் பெருமானை பூஜித்து வந்தார்கள். அப்படியாக இந்த ஊருக்கு கோயமுத்தூரிலிருந்து வருகை தந்த திரு சாது சமரசானந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய மகான் இந்த ஊருக்கு எழுந்தருளி இந்த ஊரிலே சைவ சமயத்தை தோற்றுவிக்க நமது ஊர் பெரியோர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த ஊரிலே சிவபெருமானையும் அம்பிகையையும் எழுந்தருளச் செய்து நமது ஊர் பெரியவர்களுக்கு சைவ சமயத்தை கற்பித்து நமது ஊர் பெரியவர்களுக்கு ருத்திராக்கம், திருநீர்கள் போன்ற சைவ சமய சின்னங்களான அவர்களுக்கு தீட்சைகள் வழங்கப்பட்டு அவர்களை சைவ நெறியில் பக்குவப்படுத்தி நமது ஊர் பெரியவர்களுக்கு சைவ சமயத்தினுடைய வழிமுறைகளை எல்லாம் போதித்து ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரின் தனித்துவமான அந்த ஜீவகாருண்யத்தை நமக்கெல்லாம் கற்பித்து அந்த வகையிலே நமது மடாலயத்தில் சனோபகார சமரச சாது சங்கம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு உப சங்கத்தையும் தோற்றுவித்து வள்ளலாரின் வழியை பின்பற்றும்படி செய்து இங்கு வரக்கூடிய மடாலயத்திற்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானங்கள் வழங்கி இந்த மடாலயத்தை தோற்றுவித்த போது
இந்த மடாலயத்திற்கு ஆண்டு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமது பெரியவர்கள் வருடம் ஒரு முறை ஆடி திங்களிலே அன்னதான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று இங்கு இருக்கக்கூடிய தோட்டங்கள் வீடுகளாக சென்று தானியங்களை சேகரித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்து நம்ம மடாலயத்துக்கு கொண்டு வந்து அந்த மடாலயத்திலே இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நடைவழி பாதையாக, அதாவது நமது அந்தியூர் புதுப்பாளையத்திலே இருந்து அருள்பாலித்திருக்கக்கூடிய குருநாத சுவாமி திருவிழாவிற்கு வெளியூரிலே இருந்து வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு கம்மங்கூழ் தண்ணீர் பந்தல் அமைத்து கம்மங்கூழ் கொடுத்து அவர்கள் தங்குவதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அந்த வகையில் நால்வர் பெருமக்களுக்கு குரு பூஜை விழாவும், வனதேவதைகளுக்கு புரட்டாசி பௌர்ணமி அன்று அடர்ந்த காட்டுக்குள் சென்று அங்கு வனதேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அங்கு அன்னதானம் செய்து சிறப்பான முறையிலே பல வழிபாடுகளை செய்து இந்த மடாலயமானது சிறப்பாக நடைபெற்று வந்தது. அப்படியாக 1937ஆம் ஆண்டு நமது நாடு சுதந்திரம் பெறாததற்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன் நமது தமிழ்நாடு மிகவும் பஞ்சம் என்று சொல்லக்கூடிய மழை வராது பஞ்சமாக இருந்த காலத்திலே உலக நன்மை வேண்டி பஞ்சபூதங்களுக்கும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சநிதி யாகம் என்று சொல்லக்கூடிய யாக பூஜைகள் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படியாக அந்த பஞ்சநிதி யாகத்திலே ஒவ்வொரு தத்துவத்திற்கும் 5 நாட்கள் யாகங்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட 1937ஆம் ஆண்டு 25,000 செலவு செய்து அந்த யாகங்களை சிறப்பாக நம் மடாலயத்தின் மூலமாக நமது பெரியவர்கள் நடத்தி வந்தார்கள். அப்படியாக சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஆலயம். அதற்கு கிட்டத்தட்ட 89 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலயத்தை ஜீரணோத்தாரணம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை இடித்து அந்த ஆலயம் நமது ஊருக்கு ஒரு சிவாலயமாக அமைய வேண்டி அந்த ஆலயத்திலே சிவாலய பரிவார மூர்த்திகளும் அனைத்து சிறப்புகளும் வாய்ந்து மிகவும் கலைநயமாக ஆகம சிற்பசாஸ்திர முறைப்படி புதுப்பொலிவுடன் ஆலயம் அமைக்கப்பட்டு வைகாசி மாதம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2026 வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகங்கள்லாம் நடைபெற்றது. அப்படியாக நமது பெரியவர்கள் செய்த புண்ணியத்தின் வாயிலாக நமது ஊருக்கு இந்த சிவாலயமானது சிறப்பான முறையிலே கிடைக்கப்பெற்றது. இந்த சிவாலயத்தை பேணி காக்கும் வகையில் நம் இந்த ஆலயத்திற்கு தினதோறும் வருகை தந்து இங்கே எழுந்தருளில் இருக்கக்கூடிய சுந்தர கணேசர், வள்ளி தேவசேனா சமேத சிவசண்முகநாத சுவாமி, அமிர்தலிங்கேசர், அமிர்தகுஷாம்பிகை, காலபைரவர், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், நவகிரகங்கள் மற்றும் இந்த அந்தியூர் சுற்று வட்டாரத்திலே இல்லாத வகையில் நமது ஆலயத்திலே தனிச்சிறப்பு என்னவென்றால் மகாலட்சுமிக்கு இந்த இடத்திலே திருவுருவச் சிலையும், சரஸ்வதி அம்பிகைக்கு இந்த இடத்திலே திருவுருவச் சிலையும் அமைத்து முப்பெரும் சக்திகள் ஒன்றாக இருக்கும்படி அமைக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு.
அதிலும் இந்த ஆலயத்திற்கு நால்வர் பெருமக்கள், சேக்கிலார் போன்ற சைவ சமய குறவர்களெல்லாம் இந்த ஆலயத்திலே இருக்கின்றனர். இந்த ஆலயத்திலே நவகிரகங்கள் சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அனைத்து ஆலயத்திலும் ராகு பகவான் மனித உடலாகவும் மனித தலையாகவும் சர்ப்ப உடலாகவும் இருப்பார். கேது பகவான் சர்ப்ப தலை கொண்டு மனித உடலோடு இருப்பார். இந்த ஆலயத்திலே நவகிரகத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு பிரத்யேகமாக காகை வாகனம், மற்ற எந்த கிரகத்திற்கும் வாகனங்கள் இருக்காது. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் காக்கை வாகனம் என்று சொல்லக்கூடிய வாகனம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் தன்னுடைய வலது செவியை சாய்த்தவாறு மக்களின் குறைகளை கேட்கும் வண்ணம் இங்கு அமையப்பெற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே இனி வரும் காலங்களிலே சிவாலயங்களிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான விசேஷங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. மாதத்திலே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை மற்றும் பிரதோஷங்கள், பௌர்ணமி, அமாவாசை பூஜைகளெல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். தினந்தோறும் இந்த ஆலயம் நித்திய பூஜை என்று சொல்லக்கூடிய தினப்படி பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அதே மாதிரி இங்கே அமையப்பெற்ற அம்பிகைக்கு நவராத்திரி மிகவும் 9 நாட்கள் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். மார்கழி மாதம் வரக்கூடிய நடராஜர் அபிஷேகம், ஆருத்ராபிஷேகம், ஆனி மாதம் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம், நால்வர் பெருமக்களின் குருபூஜை, 63 நாயன்மார்கள் குருபூஜை போன்ற அனைத்து விதமான விசேஷங்களும் இந்த ஆலயத்திலே சிவராத்திரி, அன்னாபிஷேகம், ஐப்பசி மாதம் வரக்கூடிய அன்னாபிஷேகம், மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மற்றும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாக ஆடி மாதம் சுந்தரகணேச மட ஆலயத்தின் கிளை சங்கமாக விளங்கக்கூடிய சனோபகார சமரச சாதி சங்கத்தில் 1922ஆம் ஆண்டு ஸ்தாபிதம் செய்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சனோபகார சமரச சாது சங்கமானது ஆடித்திங்களிலே அதனுடைய ஆண்டு விழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகிறார்கள். அந்த வண்ணம் அந்த ஆடி திங்கள் சனோபகார சமரச சங்க ஆண்டு விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். நமது ஆலயத்திலே ஆலய புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்து விநாயகப் பெருமான், சுவாமி அம்பாள், சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் சிலைகளெல்லாம் ஐம்பொன்களாலே செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவங்கள்லாம் நடைபெற உள்ளது. இந்த அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு நமது மக்களும் நமது அருகாமை அண்டை கிராமத்திலே உள்ள மக்களும் இந்த உலக மக்களும் நன்மை பெற வேண்டி இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக சிற்பசாத்திர முறைப்படி இந்த ஆலயம் புதுப்பொலிவுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அமிர்தலிங்கேஸ்வரரும் அமிர்த குஷாம்பிகையும் மிருத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய யமபயத்தை நீக்கக்கூடிய பெருமானாக இங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே ஆயுஷ்வோமம் என்று சொல்லக்கூடிய ஓமங்கள், சஷ்டிய பூர்த்தி என்று சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாணங்கள், பீமரத சாந்தி என்று சொல்லக்கூடிய 80வது கல்யாணங்கள், சதாபிஷேகம் போன்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் நாம் திருக்கடையூர் சென்று அந்த ஹோமங்களை எல்லாம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் இங்கே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய இறைவனுடைய திருநாமம் அமிர்தலிங்கேஸ்வரர். அமிர்தமே லிங்கமாக இருக்கக்கூடிய அந்த திருநாமத்தோடு
இங்கு எழுந்தருள் பாலிக்கிறார். ஆகையால் ஆயுஷ்வோமங்கள், 60ஆம் கல்யாணங்கள், 80ஆம் கல்யாணங்கள், சதாபிஷேகங்கள் எல்லாம் இங்கு நடைபெறுவது சிறப்பு. இங்கு நடைபெறுகிறது. திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கப்படுகிறது. அதனால் நாம் சிரமப்பட்டு திருக்கடையூர் வரை சென்று செய்ய இயலாத பக்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை தேடி வந்து தங்களுடைய 60ஆம் கல்யாணங்கள், ஆயுஷோமங்களை எல்லாம் இங்கு செய்து கொண்டால் அதே பலன் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. ஆகையால் அனைத்து பக்த பெருமக்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த இறைவனுடைய திருவருளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ எல்லாமல்ல அமிர்தகுசாம்பிகை சமேத அமிர்தலிங்கேஸ்வரரை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். இந்த ஆலயம் தினம்தோறும் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் பூஜைகள் நடைபெறும். நடை திறந்திருக்கும். இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அந்தியூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் ஆலாம்பாளையம் என்னும் பதியிலே அமைந்திருக்கிறது. அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து எல்லாமல்ல அமிர்தகுசாம்பிகா சமேத அமிர்தலிங்கேஸ்வரன் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் துறக்க மன்னன் தோன்முறை அது செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நல்தவம் வேல்மல்க, மென்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். அமிர்தலிங்கேஸ்வரர் உடனவர், அமிர்தகுசாம்பிகா உடனவர், அமிர்தலிங்கேஸ்வரர் திருவடிகள் போற்றி.